ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நான் தான் உங்களோட கௌஷல் கேமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று போட்ட பாட்டோட பார்ட் 2 இது. பார்ட் 2 ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் லெஜெண்டரிக்கு போகிறதுக்கு, கிராண்ட் மாஸ்டர் டு லெஜெண்டரி. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி நேற்று வச்ச ஸ்குவாட் தான், சேம் ஸ்குவாட். ஸோ நம்ம ஒருத்தன் ஏதோ லோட் அவுட் இந்த கன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம அவனுக்கோசம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ மேட்ச் லிமிட் வந்து அவன் கொடுத்தோன்னே கரெக்டாக முடிஞ்சிடும் காய்ஸ். நம்ம சும்மா மெயில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் டைம் பாஸ்க்கு. அவன் எவ்வளோ நேரம் தான் ஆஃபான்னு தெரியல. 86 லெவலில் வந்துட்டோம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் 3ல. இப்போ சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் வந்துக்குது. சுமீட்டில் கொடுத்துக்கிறேன். நான் ஒரே ஆள் தான் கொடுத்துக்கிறேன் சுமீட்டுக்கு. ஸோ மேட்ச் வந்து மேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னு. ஜெயிச்சிட்டோன்னா போதும் கைஸ், நம்ம ஜாலி தான். டான்ஸ் ஆடலாம் சும்மா. ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சிட்டா மாதிரி, டோட்டானா கடவுள் கொடுத்தா மாதிரி இந்த மேட்ச். அவ்வளோதான், சிம்பிள் நம்மளுது. மறுபடியும் டேக் ஆஃப் வந்துருக்கு காய்ஸ். டேக் ஆஃப் ஒரு நல்ல கேம் தான். சவுண்டு வேறு ரொம்ப இருந்தால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வரும். ஸோ சவுண்டை கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சோன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், எவனும் வரல இந்த இடத்துல இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு கில் நான் அடிச்சிட்டா நம்ம அப்படியே அவுட் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு கில் நம்ம தான் இப்போ இதில். ஸோ இப்போ நம்ம பிரதர் பாடுறான், நம்ம கசின் தான். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவன் எத்தனை பேர் எப்படி அடிச்சாண்டி லாஸ்ட் டைம். பாருங்கள், இந்த வாட்டி அதே மாதிரி அடிச்சுக்கிறான் மனுஷன். மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி என்னத்தை குடிச்சிட்டு வரான்னு தெரியல மனுஷன். இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு நான் தலைவன் என்ன பார்ப்போம் எப்படி ஆடுறான்ட்டு. இந்த கில்லும் தலைவன் அடிச்சிட்டானா தலைவன் தான் தோப்பு. அவன் எப்படியா தேடுறான் பாருங்க கைஸ் அந்த ஒரு கில்லுக்கோசம். இதுதான் கால் ஆஃப் டியூட்டியோட வெரி. பார்த்துட்டான் இவன், பார்த்துட்டான் பிளேயரை பார்த்துட்டான். அவ்வளோதான், இச்சிட்டான் தலைவன். ஸோ இந்த ரவுண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு கில் பாய் குவாட்ரா கில் அடிச்சுக்கிறாரு மோகன் @2510. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மேட்ச், இந்த ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பாயிண்ட்ஸ் டேபிள். மற்ற பேர் எல்லாருமே ஒன்றுமே ஆடல அவ்வளோவும். இங்கே எப்படியா இருந்தாலும் வந்து தான் ஆவான். கைஸ் இந்த ரவுண்டு அவனே அடிச்சிட்டான் கைஸ் எல்லாரையும். மறுபடியும் டபுள் கில்லாம் அவன். நம்ம ஆடினான் இந்த ரவுண்டு இந்த வாட்டியும். சரி இந்த ரவுண்டோட டேபிள் பார்ப்போம். நான் 2 kills அண்ட் 6-1. நாங்கள் அண்ணன் தம்பிங்க 3 பேர் தான் லீடிங்கில் இருக்கிறோம் இப்போ போர்டில். பார்ப்போம், இங்கே மறுபடியும் அவனா வந்து தான் ஆவான். அடிச்சிருக்கலாம், ஏன் அடிச்சா அவுட் ஆயிடுவோம். நான் வேணான்னு விட்டேன். அவங்க ஓடனா பாம் இங்கே தான் ட்ராப் பண்ணிட்டான். ஸோ இங்கே தான் வர வேண்டியது அவன். ஐயோ என்ன நம்ம டேமேஜ் கொடுத்தான். அதுக்குள்ளே நம்ம ப்ரோ வந்து அடிச்சிட்டார் மோகன் @25. இந்த வாட்டி நம்மளோட தம்பி வந்து கிருத்தன் 2015 வந்து ட்ரிபிள் கில் அடிச்சுக்கிறான். ஸோ குட். இந்த ரவுண்டோட டேபிள் பார்ப்போம். நான் கீழே வந்துக்கிறேன், என் தம்பி மேலே போய்க்கிறான். சரி இந்த ரவுண்ட் நம்ம மேலே போட்டு ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டியே பாருங்க எத்தனை கில் அடிச்சுக்கிறானுங்க. நம்மளுக்கு ஒரு கில்ல கொடுக்க மாட்டானுங்க. பாம் அதுக்குள்ளே பிளான்ட்டும் பண்ணிட்டானுங்களாம். ஒருத்தன் தான் இருக்கிறான், அவனும் எப்படியா இருந்தாலும் அவுட் ஆக போகிறான். நான் போய் ஏல போய் டிஃப்யூஸ் பண்ண போகிறேன் guys. பாம் இங்கே
பாமே டிஃப்யூஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க என்ன அடிக்கிறான் நம்ம தலை மோகன். எத்தனை பாயிண்ட்ஸ் இந்த ரவுண்ட்ல பாருங்க. மறுபடியும் ட்ரிபிள் கில்லு गाइस. ரெண்டு பேருமே இவங்க டியோ சூப்பரா அடிக்கிறானுங்க இந்த மேட்ச்ல. இங்க பாருங்க 11 கில்லு 6 கில்லு 2 கில்லு. அப்பா என்னத்தை தான் பண்றானுங்களோ மேட்ச் ஆட சொன்னா. எப்படி அடிக்கிறானுங்க ஒவ்வொருத்தனையும் டர்ரு டர்ரு டர்ருண்டு. ஆனா சூப்பரா அடிக்கிறானுங்க எல்லாருமே. சூப்பரா கேம் பிளே. இப்போ நம்ம இங்க உட்காந்துட்டு இங்க பார்ப்போம். அதுக்குள்ள நம்மள அடிச்சிட்டானுங்க. நம்மள அடிச்சவனுங்க இவன் அடிச்சிருவானுங்கன்னு நம்புறோம். ஐஷா நம்ம மோகன் ப்ரோ அண்ட் சொன்னா அவனையும் அவுட் ஆயிட்டான். நம்ம தம்பியும் அவுட் ஆயிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. இப்போ இவன் ஒரே ஒரு ஆள் தான் இப்போ ஆக்டிவ்ல இருக்கிறான். தலைவன் பாமா பிளான் பண்ணிட்ட தலை. நீ ப்ரோ பிளேயர் தலை. ஆனால் முன்னால் பண்ண முடியல தெரியும். சரி இவனுங்க என்னதான் ஆடுறானுங்களோ. இந்த ரவுண்டை மறுபடியும் அடிக்க பார்ப்போம் நம்ம எல்லாரையும். பாம் கிட்ட நம்ம போகக்கூடாது. மறுபடியும் நம்ம போய் பாம் நம்மளுக்கு கையில் கிடைக்கலன்னா நல்லா இருக்காதுல. நம்ம போய் பாம் கழிச்சு அவுட் ஆயிட்டோம்னா. நம்ம 2 டபுள் கில் அடிச்சுக்கிறோம் இப்போதைக்கு. இன்னும் ஒருத்தனுக்கோசம் தேடுறோம். அவன் ஒருத்தன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. பாம் ஏல பிளான் பண்ணனாலே இப்போ அவன் கம்பல்சரி இங்கே தான் வருவான். ஸோ நான் இங்கே ரெடி ஆகுறேன். நம்ம ப்ரோ இங்கே ரெடி ஆகுறாரு. நான் சும்மா இங்கே வரையும் போயிட்டு வரேன். அடிச்சிட்டானுங்க நம்ம ப்ரோ வந்து. ஸோ இந்த மேட்ச்சில் MVP நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மோகன் அத்தரே 2510 தான் வந்துக்கிறான். சூப்பர் ப்ரோ. வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் ஆடின கேம் பிளே எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து லெஜெண்டரி புஷ் பண்ணுறது தான் கைஸ். MVP யார் வராது இம்பார்ட்டன்ட் இல்லை பார்த்துக்கோங்க. ஆனால் நான் தான் அதிகமாக இப்போ இல்லை கிராண்ட் மாஸ்டர் 3லேருந்து கிராண்ட் மாஸ்டர் 4 போயிட்டோம் கைஸ். 4 அப்புறமா 5 அப்புறமா லெஜெண்டரியோ எப்பாடி. இப்போ இப்போ மறுபடியும் அவனுங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது வரையும் ஒரு அமௌண்ட்டை போடுவோம். அமௌண்ட்டை போட்டு தாக்கி விடுவோம் கைஸ். ஸ்டார்ட் மட்டும் பண்ண மாட்டானுங்க, மற்ற எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. இதுதான் ஒரு லேட் அப்பப்போ இதில் 20 செகண்ட் 30 செகண்ட்லாம் போகும்போதுலாம் நீங்கள்லாம் வெறுத்துருவீங்க கேம் ஆடுறது. அந்த அளவுக்கு லேட் ஆவானுங்க. ஆனால் பரவாயில்ல நல்லா தான் ஆடுறானுங்க. ஸோ நான் அது இப்போ மறுபடியும் நம்ம இதுன்னு பண்ணிட்டானுங்க. சும்மா நம்ம லோட் அவுட்டில் போய் பார்ப்போம். நம்மளோட கன் டிபெண்டிங் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியுமா அப்படி. ஓகே ஓகே கீப் பண்ணியாச்சு எல்லாமே. ஆப்டிக் இதுனா எனக்கு சத்தியமாக தெரியல. ஹார்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் ரஷ்ஷு கொடுத்துக்கிறேன். பேக் ஹேண்ட் இது நல்லாவே இருக்காது கைஸ். எனக்கு தெரிஞ்சபடி நான் ஆடினபடி எனக்கு பிடிக்கல அந்த பேக் ஹேண்ட். இந்த ரவுண்டு அவன் நடுவுக்கிற இதில் வைப்பான் அந்த ஒன் பிளேஸில். அந்த ஒன் பிளேஸில் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டு அப்பு ஃபுல் 4 டைரக்ஷனில் அடிப்பானுங்க உங்களை இஷ்டம் வந்த மாதிரி. அதுதான் எனக்கு பிடிக்காது. இப்போ ஒரு பிளேயர் கோசம் வெயிட் பண்ணோம் தான் வந்துட்டான் போல். ஸோ இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹார்ட் பாயிண்ட்டு இப்போ ஒன் எங்கே அடைஞ்சு இப்போ நம்ம தேர்ல ஒன் பிளேஸ் ஒன் நம்ம முன்னாடி தான் இருக்கும். எங்கேயோ போகிறேன் கைஸ். கண்ணா மூடிக்கிட்டு ஒன்றுக்கு மட்டும் போகலைங்க. அப்படிங்களா குச்சி போகிறேன். என்னடா இது கன் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கன்னுக்கு ஏதோ லுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அது ஏதோ எக்யூப் பண்ணதுனால.
நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். இந்த ரவுண்ட் நம்ம எனக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அசிங்கமாக தோக்க போகிறோம். யாருமே இல்லை, நம்ம இங்கே ரெடியாக இருக்கிறேன். வாங்காடி அவன் எங்களை அவனா வந்தீங்கன்னா வச்சு செய்கிறேன்ற மாதிரி. காய்ஸ் அங்கேருந்து நான் அடிக்கிறான், இங்கேருந்து நான் இங்கேருந்து அடிக்கிறான். ஐயோ சாமியோ, எப்படி ஆறானுங்களோ தெரியல சாமிங்களா. தலைவனை பார்த்தீங்க நான் இந்த இடம் நம்ம பாய் அங்கே இடம் எப்படி உட்காந்துருக்குறான்னு பாருங்க. ஷீகாய்ஸ் நாங்கள் பார்க்கல நம்ம இவனை வச்சது. நான் இப்போ ட்ரோன் நான் இப்போ விடல, அப்போ அங்கே போய் விடலான்ட்டு வந்து எனக்கு இங்கேருந்து கிட்ட தான் இல்லை. பாருங்க அங்கேருந்து எங்கேயோ அடிச்சிடான். எனக்கு நான் அச்சவனே மறுபடியும் பாம்பு போட்டு சேர்த்துட்டான். அப்பா என்னம்மா ஷார்ட் கைஸ், நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்ம இதுவும் எங்கே இருக்கிறோம். ஹார்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபைட். எத்தனை வாட்டி தான் நானே சாவடிக்கிறது. நீ யார் யாரெல்லாம் நோட் பண்ணி நான் உள்ளே போகிறேன் அடிக்கிறேன் எல்லாரையும் பண்ணுறேன். ஆனால் எவனும் போய் கேப்சர் ஆகிறதுக்கு யாருமே இல்லைன்னா நான் பண்ணி பண்ணி வேஸ்ட்டு தானே. நான் விட்டுக்கிறேன் ஜோன் எங்கே போக போகுதுன்னு தெரியல. இன்னொரு நான் இங்கே பாருங்க guys, ஒரு டீமை வந்து சாவடிக்குது எல்லாரையும். கத்திலே ஓட்டினாங்க. இவங்ககிட்ட 3 வாட்டி சுற்றுறாங்க. அவன் 3 நான் 3 மீன்ஸ் நாங்கள் ஆடினது 2 6 பேர்த்து, அதில் 3 வாட்டி அவங்ககிட்ட தான். அவன் எப்படி போனான் பார்த்தீங்களா. ஏய் இந்த பாம் எப்படி தான் போட்டு அவங்க சாவும் போது எப்படி போட்டுறானுங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. ஹார்ட் பாயிண்ட் லாஸ்டும் ஹார்ட் பாயிண்ட் இஸ் ஆகும். இதே டைலாக் தான் கேட்குறேன் தவிர எவ்வளோ நல்ல பிளேஸ் பச்சு பார்த்தீங்களா. நம்மள்தான் அது வாய்ஸ் பார்த்தாலும் அவன் வச்சுட்டான். நான் என்னதான் பண்ணுறது. ஸோ இந்த ரவுண்டில் ஸ்கோர் போர்டு வந்து நான் தான் 3rd இருக்கிறேன் கைஸ். ஜெயிச்சினும் கடவுளேன்னு வேண்டியனும் கடவுளை நான் எங்கேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறேன் கைஸ். நான் ஒருத்தனை அடிச்சான இன்னொரு 3 பேர் இருந்தாங்க ஒரு இடத்துல. நான் எப்படி டச் டாக்கி விட முடியல. நம்ம இந்த ரவுண்டு ஜெயிச்சோன்னா நம்ம சூப்பர் கைஸ், வேற லெவலு வேற லெவலு. காய்ஸ் இவங்கிட்ட மறுபடியும் செத்துட்டேன். இவன் மிஸ்டர் ஷெட்டிக்கிட்ட 2 வாட்டி சொல்லிட்டாங்க கைஸ். இந்த ரவுண்டு அவன் பார்த்தீங்களா தலைவன் என்னாச்சு ஃபோனுக்கு பார்த்தீங்களா நீங்களே.
அந்த பாம் ஏதோ வெஞ்சிச்சு தம் தம்னுச்சு சத்தம் வந்துச்சு அவ்வளோதான். ஏதோ ஆயிடுச்சு போனுக்கு. இவன் என்ன பண்ணான்? நெருப்பு போட்டாங்க guys நம்ம மேல. சை ஆஹா இது எந்த ஊர்ல கேன என்னன்னு தெரியல. பாயிண்ட் வேற போயிட்டு இருக்கு guys. ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டு தோக்குறோம். இவ்வளோ அசிங்கமா பாத்தீங்களா? அதுக்குள்ள தோட்டுட்டோம் guys. செகண்ட் மேட்ச் ஒரு வின்னு ஒரு லாஸ், ஒரு வின் ஒரு லாஸ், அந்த மாதிரி தான் லாஸ்ட் மேட்சும் நடக்குது. லாஸ்ட் பார்ட்ல அப்படிதான் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் ஆனோம், செகண்ட் மேட்ச் லூஸ் பண்ணோம், தேர்ட் மேட்ச் வின் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் ஆனோம், செகண்ட் மேட்ச் தோட்டுட்டோம், தேர்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம சூப்பர். பார்ப்போம் எப்படி வருதுன்னு மேட்ச் வந்து. ஓகே இதுவுமே +0 லெவல் மட்டும் ப்ளஸ் ஆகிருக்குது. இது குத்துக்கிறேன் நான். ஏதோ பண்ணேன், அதுதான் என் கண்ணில் ஏதோ பண்ணிடுச்சு. சை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது கன்னை யூஸ் பண்ணும்போது. செலக்ட் ப்ளூ பிரிண்ட்ஸ்லையோ கன்ஃபார்மாக ஏதோ பண்ணிட்டேங்க. ஆப்டிக்லையா? ஆப்டிக்கில் கிடையாது, இங்கே ஏதோ பண்ணேன் நான். ஏதோ ஒன்று பைத்தியக்கார மாதிரி பண்ணேன். எல்லாமே எக்யூப் பால்னு கொடுத்தேன். எக்யூப்டு இதுதான் கொடுத்தேன். இது எக்யூப் எப்படி ரீஎக்யூப் பண்ண முடியும்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. எக்யூப் இன்னொன்று ஒரு மேட்ச் எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. சரி இப்போ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் நம்ம தோட்டுட்டோம். இந்த மேட்ச் அதான் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோம், ஒரு மேட்ச் தோக்குறோம், ஜெயிக்கிறோம். அதே மாதிரி தான் லாஸ்ட் பார்ட்டும் ஆயிடுச்சு. லாஸ்ட் பார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன்று ஜெயிக்கிறோம், தோக்குறோம், ஜெயிக்கிறோம். அதே மாதிரி பேட்டர்ன் போயிட்டு இருப்போம் நம்ம. உங்களுக்கு வந்து எவ்ரி வீக் 3 வீடியோஸ் வரும் guys. மீன்ஸ் ஒரு வீடியோவில் 3 கேம் பிளே வரும். ஸோ இன்னைக்கான பார்ட் இன்னைக்கு அப்லோட் ஆகிடும். நாளைக்கு இன்னொன்று பார்ட் அப்லோட் ஆகும். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி போகிற வரையும் எத்தனை பார்ட்ஸ் வருதோ அத்தனை பார்ட் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் guys. ஸோ இது வேறு 14 போகுது. 14 வேறு போகுதுன்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகிறோன்னு தெரியல. என்னாச்சு ஸ்டார்ட் பண்ண மாட்டேறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்மளுக்கு வேறு ரேங்க் வேறு +200 guys. மீன்ஸ் இப்போ நம்ம வாரனால ரேங்க் எக்ஸ்பி போனஸ் நிறைய தான் இன்க்ரீஸ் ஆகும். சென்னை ஸ்டார்ட் பண்ண மாட்டேறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டு மேட்ச் ஆடிக்கிறோம், மூணாவது மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது guys. லெட்ஸ் வெயிட் அண்ட் see guys. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம மேட்ச் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா இந்த ரவுண்டு? பார்ப்போம். வின் ஆர் லாஸ் பார்ப்போம். ஐயோ எவ்வளோ நேரம் தான் ஆகும் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுதுக்கு. இப்போ இந்த டுடேஸ் ஃபஸ்ட்டு வின் என்னது ஏதோ போட்டுக்குது. இப்போ டுடே ஃபஸ்ட்டு வின் ஃப்ரண்ட் லைனில் தான் ஜெயிச்சுக்கிறோமா? ஏன் மீ கிக்ட் அவுட்டா? என்னடா இது? என்னோடைய குரூப்பில் தூக்கிட்டீங்க. என்னடா என்ன தூக்கிட்டானுங்க? நான் ஷாக்கில் இருக்கிறேன் guys. என்ன தூக்குனாங்கண்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவானு தெரியல. திடீர்னு கிக்ட் அவுட்டுன்னு வரும்போது நம்மளுக்கு எப்படி தோணும்? என்ன நம்மளே குரூப்பில் யாரா தூக்குனது நான் பார்க்குறேன். அப்புறமா தெரியல, மறுபடியும் அவனே இன்வைட் கொடுத்தான். இது நான் சொல்ல guys 3 வாட்டி ட்ரை பண்ணுறேன். 12 13 ஏதோ வருது. இப்போ நான் ஸ்லம்முக்கு அவுட் பண்ணிக்கிறேன். ஸ்லம்ஸ் தான் வந்துக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see guys. இப்போதான் guys எனக்கு கிராண்ட் மாஸ்டர் 4ல் நான் 4
ஒரு 1 ஒரு 2 ஒரு மாஸ்டர் 5 ஒரு மாஸ்டர் 3. எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மேட்சஸ் வரையும் நான் ஒருத்தன் தான் கிராண்ட் மாஸ்டர், மிச்சம் எல்லாருமே மாஸ்டர் தான். இந்த வாட்டி தான் ஏதோ தெரிஞ்சு இது சேஞ்ச் நம்ம ஜெயிக்க முடியுமா இந்த சேஞ்சில் டவுட் தான். எப்படி ஆப்பனன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவங்க நம்ம பாய் நமஸ்தே நமஸ்தே சில்லாம் வணக்கம் வணக்கம். எந்த வாய்ஸ் ஆச்சானுங்க அவன் எங்கேருந்து ஆச்சானுங்க மேலேருந்து அவன் கீழே குனிஞ்சு அடிச்சாங்க. அதுதான் சூப்பராக இருந்துச்சு. அவன் ரியலாக நல்லா இருக்கான், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். பின்னாலேருந்து அடிச்சான். மறுபடியும் தோற்றுட்டோம். கிரேட்ல சூப்பராக நல்லா கெத்தாக தோட்டோம். இந்த ரவுண்டில் நம்ம தான் 22nd பிளேஸில் இருக்கிறோம். எத்தனை பேருக்கா? 3 பேரா? எப்பாடியோ 3 பேர் ஒரே இடத்துலேருந்து அடிச்சானுங்க. அதான் அவ்வளோதான். ஒருத்தன் இங்கே இருக்கிறேன், மற்றவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும். கைஸ் முடுகுல கொட்டின மாதிரி பின்னாடி கொட்டிட்டான். ஹார்ட் பாயிண்ட்ல கண்டெஸ்டட்னா ஐயோ ஹார்ட் பாயிண்ட் லாஸா? என்னடா இது? கைஸ் நான் கீழே அடிக்கிறேன், போய் மேலே அடிக்காம நம்ம போய் கேப்சர் பண்ணி அவன் பண்ணிட்டானு நம்ம. guys हम 10 வாட்டி ட்ரை பண்ணா நம்மள அடிக்கிறதுக்கு. Capture the objective. Hostiles have the hard point. இந்த ஸ்மோக்ல தலைய எப்படி அடிச்சான்? நம்ம K9 ஜோலி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கறோம். கேப்சர் பண்ணாம என்ன பண்ண? பாத்தீங்களா அவன் எப்படி அடிச்சான்? எப்பா இந்த நான் சொல்றேன் பாருங்க, நான் அது போயிடுச்சு. இப்போ நம்ம இங்க கேப்சர் பண்ணி உட்காந்து போறோம். ரெடியா இருக்காங்க गाइस. எப்படி தொக்கு தள்ளாடி அடிக்கிறாங்க. ஹார்ட் பாயிண்ட் லாஸ்டா? இவ்வளோ கஷ்டப்படி வச்சானுங்களே, எப்படி லாஸ்ட் ஆயிடுச்சு? இப்போ நம்ம ஏறோம் அடிக்கிறோம். K9 என்னமா ஃபாஸ்ட் ஓடி வந்துச்சு தெரியுமா गाइस? K9 ஒரு ஆளு சாவடிக்காது பண்ணிட்டு
ஸோ இந்த ஸ்லம்மை நம்ம கேப்சர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? சரி, அந்த கட்சி பையன்கிட்ட 8-0 guys. ஒருத்தவங்கிட்டலாம் 8-0 எவனா ஓடிப்போம். நான் ஓட்டுட்டு நான் சாவன 6 வாட்டில. சரி, அந்த மிசைல போட்டு சாவடிக்கிறானுங்க. ஹர்ட் இதுதான் ஆட பிடிக்குதோ. சரி, இன்னும் மிசைல போட்டு சாவடிச்சுட்டு எவ்வா இவ்வளோ தூரத்துல இருந்து மிசைலாக போட்டு அங்கே இறக்குறாரு அவரு. VTLO VTO எல்லாம் ஏதோ ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியாது. Goliath வந்துச்சாங்க. சூப்பரு. இதுக்கும் மேலே என்ன தேவை? அவனுங்க டீமில் அவுட் ஆகிறதுக்கு ஈஸியாக வந்துச்சு சான்ஸு. அது எரும மாடு மாதிரி இருக்கும் நாய். நான் எவ்வளோதான் டேமேஜ் கொடுத்தாலும் அது அவ்வளோதான். நம்மளுக்கு கேப்சர்டா என்னடா இது போயிடுச்சு. நம்மளுக்கு தான் தெரியுது. நான் எவ்வளோதான் அடிப்பேன் அந்த கொலாய்ட்டை மட்டுமே. சரி பாருங்களேன், இந்த ரவுண்டை பார்க்குறவங்களுக்கு புரியும். நான் அந்த கொலாய்ட்டை மட்டுமே எடுத்து வாட்டி அடிச்சுக்கிறேன். போயிடுச்சு, மேட்ச் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது கைஸ், அவ்வளோதான். இந்த மேட்ச் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி. லாஸ்ட் மேட்ச்சில் அந்த கால் வேற வந்து எப்பா அது ஒரு வெறுப்பு அம்மாடி. சரி, என்ன கைஸ் பண்ணுறது, நம்மளும் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ ரேங்க் எவ்வளோன்னு பார்ப்போம், ப்ளஸ்ஸா மைனஸாண்டு. இந்த வாட்டி 2 கன்சிக்யூட்டிவ் லாஸ் கழிச்சு நம்ம சரி கைஸ் என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ரேங்க்கு +0 தான், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்.